அனைவருக்கும் வணக்கம். வெற்றி தர்மத்தின் பக்கம். ஒரு மன்னனின் மகுடத்தை விட ஒரு முனிவரின் மரத்தடிக்கு வலிமை அதிகம் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? வரலாற்றையே புரட்டி போட்ட அந்த பெரும் சம்பவம் வசிஷ்டரின் ஆசிரமத்தில்தான் நடந்தது. அன்று மாலை நேரம் அயோத்தியை ஆளும் மாவீரன் கௌசிகன், அதாவது விஸ்வாமித்திரர், வேட்டையாடி களைத்து போய் தன் மிகப்பெரிய படையோடு வசிஷ்டரின் ஆசிரமத்திற்கு வந்தார். வந்த மன்னனுக்கு விருந்து படைக்க நினைத்தார் வசிஷ்டர். ஆனால் அந்த காட்டு பகுதியில் ஆயிரக்கணக்கான வீரர்களுக்கு எங்கே உணவு கிடைக்கும்? அப்போதுதான் அந்த அதிசயம் நடந்தது. வசிஷ்டர் தன்னிடமிருந்த தெய்வீக பசுவான நந்தினியிடம் வேண்டினார். அடுத்த நொடி அறுசுவை உணவுகள் மலை போல் குவிந்தன. மன்னன் விஸ்வாமித்திரர் மிரண்டு போனார். உலகையே ஆளும் மன்னனான என்னிடம் கூட இல்லாத சக்தி இந்த ஒரு பசுவிடம் இருக்கிறதே என்று வியந்தார். மன்னனுக்கு கோபம் தலைக்கேறியது. கேட்டால் தர மறுக்கிறாயா? நான் இந்த நாட்டு அரசன், என் அதிகாரத்தால் இதை எடுத்துச் செல்கிறேன் என்று கர்ஜித்தான். வீரர்கள் நந்தினியை சூழ்ந்தார்கள். கயிறுகளால் கட்டி தடிகளால் அடித்து அந்த தாய் பசுவை வலுக்கட்டாயமாக இழுத்தார்கள். நந்தினி கதறினாள். குருவே, என்னை விட்டு விடுகிறீர்களா என்று கண்ணீரோடு வசிஷ்டரை பார்த்தாள். வசிஷ்டர் கலங்கினார். அம்மா நந்தினி, நான் பிரம்ம ரிஷி. என்னால் ஆயுதம் ஏந்தி போர் செய்ய முடியாது. ஆனால் உன்னை நீயே காப்பாற்றிக் கொள்ள அனுமதி அளிக்கிறேன் என்றார். அவ்வளவுதான். வசிஷ்டரின் அனுமதி கிடைத்ததும் நந்தினி விஸ்வரூபம் எடுத்தாள். வசிஷ்டர் மீது ஏவினார். ஆக்மேயாஸ்திரம், வருணாஸ்திரம் என அனைத்தும் நெருப்பு மழை பொழிந்தன. ஆனால் வசிஷ்டர் அசையவில்லை. தன் கை. இந்த கதையின் முழு விவரங்களையும் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்ல உள்ள வீடியோவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நண்பர்களே, ஒரு சிறிய வேண்டுகோள். நம்ம வீடியோக்களை பார்க்கிறவங்கள 90 விழுக்காடு நண்பர்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. எங்கள் குழுவின் இந்த கடின உழைப்பிற்கு நீங்க தரக்கூடிய மிகப்பெரிய ஆதரவு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துவது மட்டும்தான். தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு ஊக்கத்தை கொடுங்கள். அடுத்த தொடரில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹரிகண்ணன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வெற்றி தர்மத்தின் பக்கம்.